தனுசு ராசி இவங்களுடைய வெற்றி பயணம் எப்படியா இருக்கும்? ஃபினான்ஷியலா ஸ்டேபிள் ஆவாங்களா? குழப்பத்திலேருந்து வெளியே வருவாங்களா? தனுசுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? தனுசுக்கு நமக்கு என்ன அப்படின்னா, எல்லாரும் பயப்படக்கூடியது இந்த வருஷம் அர்த்தாஷ்டமம் தொடங்குது, அர்த்தாஷ்டமம் தொடங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குருவினுடைய நேரடி பார்வை அவங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பிரமாணப்படி 3, 7, 11 ராகு இருந்ததுன்னா பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லியிருக்கோம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த வருஷம் மேக்சிமம் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குது. 100% அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம். தனுசு ராசிக்கு கடன் வாங்கியாவது வீடு மண்மனை யோகம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உண்டு. திருமணம் சம்பந்தமான பாக்கியம், ஏதோ ஒரு தோஷங்கள், எனக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது அதனால் திருமணம் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்சிடும். சொத்து சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. தொழில் உத்தியோகத்தில் 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் தனுசு தான். ஒரே நேரத்தில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய ஒரு தன்மை. தொழில் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமா? ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் பிரச்சனை தீர்ந்துடும், புது தொழிலும் ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று அலைடான தொழில்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு செங்கல் சிமெண்ட் விற்கக்கூடிய அந்த மாதிரி. ஸோ ஒரு அலைடான தொழில் அவங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம் அவங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தைரியமாக கண்ணை மூடிட்டு தொடங்கலாம். இன்னொன்று கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், அரசாங்க அனுகூலம், கவர்மெண்ட்லேருந்தே கடன் கிடைக்கும் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வருஷம் ரொம்ப ஒரு சூப்பராக அற்புதமான ஒரு தன்மை. குடும்பம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும் அவங்க தனுசு? மெயினாக அந்த ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறது, இவங்களாவே மருந்து மாத்திரை சாப்பிட்றது, கொடுத்த மருந்து மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. மருந்து மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டாலே போதுமானது. இன்னொன்று தனுசு ராசியினுடைய பேசிக் கேரக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, எதையாவது தேடிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே மன நிம்மதி கிடைக்குமா, இங்கே மன நிம்மதி கிடைக்குமான்னு தேடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த தேடும்போது கொஞ்சம் ஹெல்த்லேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது.